நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆன்டி கிளாக் வாய்ஸில். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளி காத்துருக்கு. ஆமாம், அவங்க நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கா. 2ஆம் இடத்திலே ராசியாதிபதி செல்லக்கூடிய காலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி காலம். வருமானத்தை தேடி போகிறார். கல்வி கேள்விகளில் வித்தகராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சகோதர உறவுகளால் பலம் பெறக்கூடிய வாதம், தன்னுடைய சுய புத்தி வேலை செய்ய போகுது. எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் நிறைவேறப் போகிறது. ஆமாம், பிள்ளையாண்டாலெல்லாம் வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன முறைகளினுடைய படிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருப்பாள். ஆமாம், அமோகமான வளர்ச்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளால் யோகம் கிடைக்கும் மாதம். பூர்வீகத்தில் விற்கப்படாத சொத்துக்கள் விற்பனையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படும். திருமணம், காதல் திருமணங்கள் நிறைவேறும். ரொம்ப தூரத்தில் பார்த்துருந்தேன் சார், பொண்ணு பக்கத்து வீட்டிலே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இந்த மாதிரி சூழல்கள் அமையும். ரொம்ப எங்கெங்கே தேடின்னு இருக்கேன், கடைசியில் பார்த்தா கிட்டத்தில் அமைஞ்சு போச்சு சார் பெண் எனக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். வக்ரகதியான குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி சரியான ரூட்டில் நம்ம லைஃப் போகுது அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும்.
சீரான முன்னேற்றம் அடையும். துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா சீரான முன்னேற்றம் அடையும். வேலை வாய்ப்பே இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட உத்தியோகங்கள் பலம் பெறும் சூழ்நிலைகள் இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு. அதனால் துலாம் ராசி குடும்பத்தில் சேமிப்புகள் உருவாகும், இல்வாழ்க்கை சிறக்கும், மன மகிழ்வுகள் நடக்கும், கடன்கள் குறைவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே நடந்து தான் இருந்துருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி போயின்னு இருக்கார். கண்டிப்பாக எதிரிகளை தும்சம் பண்ணுவார், கடன்களை காணாமல் பண்ணுவார். உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அப்போ எந்த தசா புத்தி ஓடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி அதற்குண்டான பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பக்கம் காற்றடிக்குது, தைரியமாக நீங்கள் செயல்படலாம். ஆமாம், இந்த மாதத்தில் மேலும் உங்களுடைய வெற்றிகளை தீர்மானிக்கிறதுக்கு வாரத்தில் திங்கட்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்தில் அனைத்து சுபகாரியங்களும் நடந்திருக்கும். இதான் விஷயம். இந்த மாதம் அற்புதம், ஆனந்தம், வெற்றி 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 துலாம் ராசி நேயர்களே.